வாழ்வே தவம் யாவும் சிவம். என் இனிய சிவ சொந்தங்களுக்கு வணக்கம். நமச்சிவாய. சுட்டாதான் நெருப்பு என்று சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்களே, அதுக்கு என்ன பொருள்னு கொஞ்சம் ஆழ்ந்து பார்ப்போம். இறைவன் நமக்கு ஊற்ற படிப்பினைகளை ரெண்டாக பிரிக்கலாம். என்னன்னா, ஒன்று அனுபவம், ரெண்டாவது அனுபூதி. அனுபவம் என்றது நம்ம தனிப்பட்ட முறையில் ஒரு விஷயத்த அனுபவித்து அது மூலமாக ஒரு படிப்பினையை நம்ம கற்றுக்கொள்வது, அது ஒன்று. ரெண்டாவது என்னன்னா அனுபூதி. அனுபூதின்றது எப்படின்னா, நம்மளோட இருக்கிறவங்க இல்லை வேறு ஏதாவது சூழலை, நம்ம ஒரு புத்தகம் படிக்கிறோம், ஒரு சினிமா பார்க்குறோம், இல்லை யாராவது ஒரு கதை சொல்கிறாங்க, அது மூலமாக நம்ம ஒரு விஷயம் கற்றுப்போம் இல்லையா? அந்த கற்றுக்கிறதுக்கு தான் பேர் அனுபூதி. நம்ம அனுபவித்து தான் எல்லாத்தையும் கற்றுக்கணுன்றது கண்டிப்பாக அவசியம் இல்லை. வேறொருத்தவங்களோட அனுபவம் மூலமாக நம்ம கற்றுக்கிட்டோம்னா இன்னும் வேகமாக பயணிக்க முடியும். அதுதான் அனுபூதி. இப்போது இந்த அனுபவமும் அனுபூதியும் நான் கண்டிப்பாக அனுபூதியை தான் தேர்ந்து எடுப்பேன். ஏன்னா சில நேரத்தில் அனுபவங்கள் அதிக வலியை கொடுக்கும், சில நேரத்தில் அனுபவமும் தேவை. இப்போ இந்த சுட்டாதான் நெருப்புன்னு சொன்னேன் இல்லையா? ஒரு குழந்த ஒரு நெருப்பில் கையை சுட்டுக்குச்சின்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பிறகு எவ்வளோ நெருப்பு இருந்தாலும் நம்ம அதை கண்காணிக்கணும்னு அவசியமே இருக்காது, அது பக்கத்தில் கூட அது போகாது. அதே மாதிரி சில கடினமான அனுபவங்கள், வலி கொடுக்கக்கூடிய அனுபவங்கள் நம்மளுக்கு வந்துச்சுன்னா அதுக்கு பிறகு அதை நம்ம மேற்கொண்டு செய்ய மாட்டோம். அதுதான் அனுபவத்தோட மகிமை. ஆனால் எல்லாத்துக்கும் வழிபட்டு தான் கஷ்டப்பட்டு தான் கற்றுக்கணுமா? அவசியம் இல்லை தானே. இந்த அனுபூதி எப்படி நடக்கணும்னா, அந்த ஒரு கதையிலையோ இதுலேயோ நம்மளுக்கு ஆழமாக உள்ளுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தணும். அந்த தாக்கம் வந்தால் மட்டும்தான் நமக்குள்ளார நிற்கும். ஐயோ, இந்த அளவுக்கு இப்படி இருக்கா, இப்படியெல்லாம் நடக்குமா, இந்த பக்கத்தே நம்ம போகக்கூடாது, நமக்குள்ளார ஒரு முடிவுக்கு வருது இல்லையா? அதுதான் மெய்யான அனுபூதி. அப்போது சுட்டு தான் படணுன்ற அவசியம் இல்லை. பிறரோட அனுபவத்தை பயன்படுத்தி நம்ம தொடர்ந்து மேலோங்குவோம். ஏன்னா நம்மோடு இருக்கும் ஈசன் நம்மளை தொடர்ந்து வழிநடத்தி கொண்டே இருக்கின்றான். நன்றி. நமச்சிவாய.